இன்னைக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அண்ட் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு எப்படி தயாராகணும் அப்படின்றத பத்தி ரூசோ பிரதர்ஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருக்காங்க. இத பத்தியும் எம்சி உடைய சில முக்கியமான அப்டேட்ஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம மொத்தமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஜோவும் அந்தோனி ரூசோவும் கிட்டத்தட்ட 4 MCU படங்களை டைரக்ட் பண்ணிருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா தி விண்டர் சோல்ஜர், கேப்டன் அமெரிக்கா சிவில் வார், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அப்புறம் கடைசியா அவங்களோட அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம். ஆனா இவங்க மறுபடியும் டூம்ஸ்டே அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் ப்ராஜெக்ட்ல ஒண்ணா இணைய போறாங்க. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன எலக்ட்ரிக் ஸ்டேட் படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம ரூசோ பிரதர்ஸ் தான். இந்த படத்துக்கான இன்டர்வியூல அவங்களோட பிளான்ஸ் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதுல அவங்களோட VFX டீம் தான் நம்ப முடியாத அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கதா ஜோ ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் இவங்க இந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதாகவும், இந்த படத்துக்காக முழுசா 2 வருஷத்துக்கிட்ட ஒர்க் பண்ணதாகவும், அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு எங்களுக்கு கொஞ்சம் காலம் தான் கிடைச்சதுன்றதையுமே சொல்லியிருக்காங்க. அந்த கொஞ்ச காலகட்டத்தையுமே பொறுமையாகவும் திறமையாகவும் கையாண்டு எங்களுக்கு செயல்படுத்தி கொடுத்த நெட்ஃபிளிக்ஸுக்கு தான் இந்த பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கணுன்றதையுமே சொல்லியிருக்காங்க. நாங்க சொன்ன தேதியில இந்த படத்தை முடிச்சு கொடுக்கணுன்றதுக்காக நாங்க ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல காட்டப்பட்ட ரோபோட்ஸ் எல்லாமே 90s 80s 60s காலகட்டத்தில் உருவாக்குன மாதிரி காட்டுறதுக்காக நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருந்தது. நம்ம ரூசோ பிரதர்ஸ் டைரக்ட் பண்ண எலக்ட்ரிக் ஸ்டேட் மூவியை டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஒரு சூப்பரான மூவி. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்காக அதிகமா கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணாங்கன்னா ரூசோ பிரதர்ஸ் டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ் படங்கள்ல இது மாதிரி அதிகமா கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் குறைவு தான். பிகாஸ் ரூசோ பிரதர்ஸ் கிரீன் ஸ்கிரீன் அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. சொன்ன தேதியில அவங்க சொன்ன படத்தை முடிச்சு கொடுக்கணும்ன்ற ஒரு பிரஷர்னாலேயே கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்றதுக்கு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ்க்குனா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே டைம் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல பார்த்த மார்வல் கேரக்டர்ஸை விட டாக்டர் டூமை கொஞ்சம் பெட்டராகவும் ரியலிஸ்டிக்காகவும் காட்ட தான் ட்ரை பண்ணுவாங்க. அந்த வகையில இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே டைம் இருக்கு. நல்ல பொறுமையா டைம் எடுத்து மற்ற ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி அவசரப்படாம பொறுமையா நிதானமாவே பண்ணலாம். அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மே மந்த்ல 2026லயும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் மே மந்த்ல 2027லயும் ரிலீஸ் பண்ண போறதா பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா ரிலீஸ் டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படல. சம்மர் டைம்ல தான் இந்த 2 ப்ராஜெக்ட்ஸுமே வரப்போகுது. கண்டிப்பா எல்லாருமே ஹாலிடேல தான் இருப்பீங்க. மஜா பண்றோம். பட் எனிவேஸ் டூம்ஸ்டே படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பூமியில இருக்க சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் அடுத்த 2 மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகுறதுனால அதுக்கப்புறம் இவங்க இருப்பாங்களா என்னன்றதே ஒரு கேள்விக்குறி தான். சப்போஸ் இவங்க இருந்தாலுமே MCUல ஒரு ரீபூட் நடக்க தான் போகுது. அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் வருவாங்களா என்னன்றதே ஒரு கேள்விக்குறி தான். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமை விட அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவும் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸும் மிக பிரம்மாண்டமா இருக்க போகுதுன்றதுல சந்தேகமே இல்ல. இதுக்கிடையில மற்ற அவெஞ்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இல்ல. DC ஸ்டுடியோஸும் மார்வலோட கொலாப் பண்றதுக்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்ல. ஜேம்ஸ் கன்னும் பீட்டர் சாஃபரனும் DC ஸ்டுடியோஸ்க்கு பொறுப்பேற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபிளாஷ் DCக்கு என்ன பண்றதா இருந்தாரோ அது மாதிரி சீக்ரெட் வார்ஸ்ல MCUல நடக்கும்னு பல மாசங்களா ஏகப்பட்ட ரூமர்ஸும் ஆன்லைன்ல பரவிட்டு இருக்கு. அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, பிளாக் விடோ இவங்கெல்லாம் MCUல இல்லாததுனால அவெஞ்சர்ஸ்ன்ற பேருக்கே MCUல ஒரு கெத்து இல்லாம போயிடுச்சு. அவெஞ்சர்ஸ் டீம்ல இருந்து இழந்த கேரக்டர்ஸை மறுபடியும் கொண்டு வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா தோர், ஹல்க், ஹாக்கை இவங்கெல்லாம் MCUல இன்னும் ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா தோர் எங்க போனாலும் கொஞ்சம் முட்டாள்தனமா நடந்துட்டு ஒரு தெளிவு இல்லாம இருக்காரு. ஹாக்கைக்கு எந்த வேலையும் MCUல இருக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம ஹல்க் பழைய மாதிரி அவெஞ்சர்ஸ் டீம்ல இருக்கிற மாதிரி இப்ப வரைக்கும் அதே பலத்தோட இருக்காருன்றதே ஒரு சந்தேகம் தான். ஃபேன்ஸ்ல நிறைய பேர் எதிர்பார்க்கிற மாதிரி MCU ரீபூட் பண்ண பழைய மாதிரி ஃபார்ம்ல இருந்த எல்லா கேரக்டரையும் மறுபடியும் பார்க்க முடியுமான்றதே ஒரு சந்தேகம் தான். அதுக்கான வாய்ப்புகளும் குறைவு தான். காமிக்ல எர்த் 616 அல்டிமேட் யூனிவர்ஸும் ஒண்ணுக்கு மோதிக்கிற மாதிரி அவெஞ்சர் சீக்ரெட் வார்ஸ் காமிக்ல நடந்திருக்கும். எர்த் 616 யூனிவர்ஸுக்கும் அல்டிமேட் யூனிவர்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய போரே நடந்திருக்கும். இதுல 2 யூனிவர்ஸ்ல உள்ள மக்களா இருக்கட்டும், சூப்பர் ஹீரோஸா இருக்கட்டும், வில்லன்ஸா இருக்கட்டும் அப்படின்னு 2 யூனிவர்ஸ்ல இருக்க எல்லாருமே மாத்தி மாத்தி ஒருத்தர் கிட்டத்தட்ட சாகுற அளவுக்குலாம் சண்டை போட்டிருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் மார்வல் யூனிவர்ஸ்ல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தலனாலும் கூட இது மார்வல் யூனிவர்ஸ்ல நடக்கிற யதார்த்தத்தை மாத்தி அமைச்சிருச்சு. வேற யூனிவர்ஸ்ல இருக்க சூப்பர் ஹீரோஸ்லாம் ஒரு புது டைம் லைன்ல இங்க கொண்டு வந்தது. சீக்ரெட் வார்ஸ் காமிக்க படிச்சிருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு நான் சொல்ல வரது புரிஞ்சிருக்கும். சப்போஸ் நீங்க இன்னும் இந்த சீக்ரெட் வார்ஸ் காமிக்க படிக்காம இருந்தீங்கன்னா இந்த காமிக் சீரிஸை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ அப்லோட் மட்டும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. பட் எனிவேஸ் டூம்ஸ்டே சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் MCU ரீபூட் பண்றதுனால அதுக்கப்புறம் MCU எப்படி இருக்கும்ன்றதை நம்ம லைட்டா பாத்துருவோம். ஃபியூச்சர்ல MCU ரீபூட் இல்லனா சாஃப்ட் ரீபூட் பண்ணாலும் நம்ம இழந்த கேரக்டர்ஸ்லாம் மறுபடியும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி பழைய அயன்மேன், பழைய கேப்டன் அமெரிக்காவை பாப்போமான்றது ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் சாம் வில்சன் இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் டீமை ஒன்னு சேர்க்கறதுக்காக போராடிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் டோனி ஸ்டார்க், ஸ்டீவ் ராஜர்ஸ் அப்படின்னு நம்ம இழந்த மார்வல் கேரக்டர்ஸை மறுபடியும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பிகாஸ் அயன்மேன், ஸ்டீவ் ராஜர்ஸ் இது மாதிரியான கேரக்டர்ஸ்னால தான் மார்வலுக்குன்னு எக்கச்சக்கமான ஃபேன்ஸும் உருவாக ஆரம்பிச்சாங்க. இப்போ MCUல இந்த கேரக்டர்ஸ்லாம் இறந்துட்ட அப்புறம் என் தலைவனே போயிட்டா இனிமே MCUல என்னடா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணமும் ஃபேன்ஸ் மத்தியில இருக்க தான் செய்யுது. உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் இழந்த கேரக்டர்ஸுக்கு தான் MCUல ஃபேன் பேஜ் அதிகம். அதை தக்க வச்சுக்கிறதுக்காக கூட இழந்த கேரக்டர்ஸை மறுபடியும் கொண்டு வரலாம். காமிக்ல அல்டிமேட் யூனிவர்ஸ்ல உருவான மைல்ஸ் மொரால்ஸ் சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் எர்த் 616ல இருந்துட்ட மாதிரியே காமிக்ல காட்டப்பட்டிருக்கும். சீக்ரெட் வார்ஸ்ல 2 யூனிவர்ஸும் ஒன்னோட ஒன்னு மோதும் போது இந்த ஒரு நிகழ்வுனால பீட்டர் பார்க்கரை கடிக்கிற ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போக முடியும். அது எர்த் 616 இருந்து ஸ்பைடர்மேன் இன்டு தி ஸ்பைடர் வெர்ஸ்ல நடக்கிற மாதிரி கூட பீட்டரும் மைல்ஸும் ஒன்னு சேர்ற மாதிரி கொண்டு போகலாம். பிளே ஸ்டேஷன் கேம்ஸ்ல எதிரையாவது இந்த கதையை அவங்க கொண்டு வரலாம்.
தான் டூம்ஸ்டே, சீக்ரெட் வார்ஸ், ஸ்பைடர்மேன் 4க்கு அப்புறம் அவெஞ்சர்ஸ் டீம் மாதிரியான ஒரு பெரிய சூப்பர் ஹீரோஸ் டீமை வழி நடத்துற அளவுக்கு வளர்ந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் ஃபேண்டாஸ்டிக் 4 எர்த் 616லயே நிரந்தரமா இருந்துருவாங்கன்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம டூம்ஸ்டே, சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் எம்சியூல ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பா எக்ஸ்மேனா தான் இருக்க முடியும். எம்சியூல ஆல்ரெடி எக்ஸ்மேன் அங்கங்க பரவி கிடக்கு. அடுத்த 2 அவெஞ்சர்ஸ் படங்கள்லயும் மறுபடியும் எம்சியூல எக்ஸ்மேனோட அறிமுகத்தை நோக்கி தான் நகரப்போகுதுன்றதையும் கெவின் ஃபைக் சொல்லியிருக்காரு. இதனால டோனி ஸ்டார்க், ஸ்டீவ் ராஜர்ஸ் மறுபடியும் எம்சியூல ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நினைக்கிறேன். எம்சியூ வழி நடத்துற மாதிரி எக்ஸ்மேன் கதைகள் ஏகப்பட்டது இருக்கு. சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் அவெஞ்சர்ஸ் விசஸ் எக்ஸ்மேன் அப்படின்ற ஒரு படம் வரப்போறதாகவும் ஏகப்பட்ட ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு. பட் எனிவே சீக்ரெட் வார்ஸ்க்கு அப்புறம் எம்சியூ என்ன மாதிரி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.